தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலையில் முகம் கண்டு நான் என் பிரிய நேசனே, அதிகாலையில் முகம் கண்டு நான் உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே. துதிகள் துதிகள் உமக்கே, என் நேசனே, என் பிரிய நேசனே, அதிகாலையில் முகம் கண்டு நான் என் கவலைகளில் நீ, என் துன்பத்திலும் நீ கைவிடாது காத்திடும் மீட்பனே, காலமெல்லாம் காத்திடும் மீட்பனே. நன்றி சொல்லி மாலவில்லை நாடா, நன்றி சொல்லி தீரவில்லை நாடா. என் நேசனே, என் பிரிய நேசனே, அதிகாலையில் முகம் கண்டு நான் என் மனம் அழுதிடும் போது, என் கண்கள் கலங்கிடும் போது, கண்ணீரை துடைத்திடும் தெய்வம் நீ, காலமெல்லாம் காத்திடும் தெய்வம் நீ. நன்றி சொல்லி வாழவில்லை நாதா, நன்றி சொல்லி தீரவில்லை நாதா. என் நேசனே, என் பிரிய நேசனே, அதிகாலையில் முகம் கண்டு நான் என் நேசனே, என் பிரிய நேசனே, அதிகாலையில் முகம் கண்டு நான் உமை போற்றுவே, உமை பாடுவே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே. துதிகள் துதிகள் மக்கே, என் நேசனே, என் பிரிய நேசனே, அதிகாலையில் முகம் கண்டு நான்.
டாக்டர் எப்ரி டேனியல் போய் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் இயேசுவே, என் பெரிய நேசரே, அதிகாலை உம் முகத்தை கண்டு நான் உம்மை போற்றுவேன், பாடுவேன், என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிப்பேன் என்ற இந்த பாடல் உண்மையாகவே நம்முடைய தியானமாக இதை இருக்கணும் என்று சொல்லி நான் வேண்டுதல் செய்கிறேன். தேங்க்யூ டாக்டர் எப்ரி. இந்த வேலையிலே நாம் வேத வாசிப்புக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். வேத வாசிப்பு, ஜஸ்மின் நீங்க வெளியில இருக்கிறீங்க, ஓ ஜஸ்மின் வந்துட்டீங்களா? ஓகே, ஜஸ்மின் அண்ட் ஹெலன் தயவுசெய்து இதை கொஞ்சம் கவனிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் தியானிக்கும்படிக்கு இன்றைய நாளிலே நாம எடுக்கிற வேத வாசிப்பு. அதனால இந்த வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து போகலாம். ஜஸ்மின் ஆங்கிலத்தில் வாசிக்கவும், ஹெலன் தமிழ்ல வாசிக்கவும். Good evening to the most. Good morning and good afternoon to a few. A reading from the book of Psalm, chapter 82, verses 3 and 4. Defend the poor and fatherless. Do justice to the afflicted and needy. Deliver the poor and needy. Rid them out of the hand of the wicked. Amen. குடிவந்த அனைவருக்கும் சோஸ்திரம். இன்று வேத வாசிப்பாக சங்கீதம் 82வது அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம் 4வது வசனம். ஏழைக்கு திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பிவியுங்கள். ஆமென். நன்றி ஜஸ்மின், தேங்க்யூ. அண்ட் ஹெலன், தேங்க்யூ. இந்த அருமையான ஒரு வேத தியானத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பலவீனரையும் எளியவரையும் விடுவிக்கவும் துன்மார்க்கரின் கையில அவர்களை தப்புவியுங்கள் என்பதாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அறிவுரை சொல்ல இருக்கிறார். அதனால அவர்களுக்கு நீதி செய்யுங்க என்பதாக ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த உலகத்துல அநீதி விளைவிக்கக்கூடிய காரியம் நிறைய இருக்கிறது. அதனால யாரு மேல அது விளைவிக்கிறதுன்னு சொன்னா திக்கற்றவர்களும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் தகப்பன் அற்றவர்களாக இவர்களுக்கு நீதி செய்யும்படிக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு வேத பகுதியை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். இங்க இருக்கக்கூடிய ஜெப குறிப்புகள் நீங்கள் கவனிக்கலாம். சரி, தயவாக இந்த ஜெப குறிப்புகள் ஆண்டி விக்டோரியா செல்வராஜ் ஆண்டி தயவுசெய்து மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டி விக்டோரியா, ஆண்டி ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர். ஆண்டி விக்டோரியா 11 அந்த 11வது வந்து பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்கள் நமக்கு இந்த பாடம் எடுக்க வராரு. ஆகையினால அவருக்காக தயசு ஜபத்துல நீங்க நினைத்துக் கொள்ளும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதலாவது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேரி பவுல் அம்பிகா கேன்சர்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சவுத் தமிழ், கர்நாடகா, தெலுங்கானா, ஸ்ரீலங்கா, தென் பகுதியில இருக்கக்கூடிய இந்தியாவில் அந்த சைக்ளோன் அதாவது நிவார் புயல் காற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக மேரி நத்தனியல் அவர்களுக்கு முதுகெலும்பும் மார்புனால கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பரமானந்தம் அவர்களுக்கு வந்து நுரையீரல தண்ணி கோத்து கொண்டு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதே சமயத்துல அவர் வந்து ஹார்ட் பேஷனும் கூட. அடுத்ததாக பிரதர் சாமுவேல் சக்கரை நோய் உடையவர். அடுத்ததாக காதுல ரொம்ப வலியாய் அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. குப்பு ராஜு கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிறவர். மிஸ்ஸஸ் ஜெயப்பிரியா அவர்கள் வந்து இடைக்காலத்தெல்லாம் பிறந்து வச்சிருக்கிறாங்க. பிறந்து வச்ச அந்த குழந்தை மிகவும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவர்களுக்காக இந்த ஜெபம் மன்றாட்டி ஏறெடுப்போம். ஆகிஷ் ராஜ் வந்து சிஸ்டர் பேமுகாவுடைய மகன் நினைக்கிறேன். ஆமா, அவர்களுக்கு பலவீனமா இருக்கிறார் என்பதாக தெரியப்படுத்தினாங்க. அவருக்காக ஜெபிக்கும்படியும் சிஸ்டர் பேமுகா சொன்னாங்க. தர்மராஜ் அவர் சர்ஜரிக்கு கடந்து போய் பரிபூர்ணமாக சுகம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்பணும் என்று சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். 11 பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்களுக்காக. ஆகையினால் இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட ஒரு விசை கண்கள் மூடியிருந்தால்
ஆண்டி விக்டோரியா அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டி. எஸ் பாஸ்டர். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம், காருண்ய கடலே கிருபாகரனே ஸ்தோத்திரம், எங்கள் மீது எப்போதும் கண்ணோக்கமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை தாயின் கருவிலே சுமந்து நாளுதுவரை எங்களை ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வர தயவுக்கா ஸ்தோத்திரம். சுற்றிலும் பால் கடிப்புகளும் பொல்லாப்புகளும் சேதங்களும் நிறைந்ததான இந்த உலகத்திலே ராஜா, ஒன்றுக்கும் உதவாத அற்ப பிறவிகளாகி எங்களை நீச குப்பைகளாகி எங்களை ஜீவனோடு உடைய சுவாசத்தை நாசிலே ஊதி எழுப்பியதற்கா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜப கூடுகையிலே கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்கள் சுகபலத்தோடு காணவும், எங்கள் வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பேசவும் நீங்கள் அனுதினமும் கொடுத்து வர கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். உடைய சுத்த கிருபை இல்லாம நாங்க ஒன்று செய்ய இயலாதப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களுடைய நற்செயல்கள் ஒன்றுக்கும் உதவாது, அது அழுக்கான கந்த ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்துல அப்பா அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபம் ஏறெடுக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னது போல எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உடைய நாமத்துக்கு எப்பா கிருபையாக கொண்டு ஒப்படைச்சிடறோம் ஆண்டவரே. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுக்கு தரும்னு சொன்னீங்களே அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாதும் உயரமான கண்மலையில கொண்டு நிறுத்தி பதில் சொல்வேன் என்று சொன்னீங்களப்பா. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்கப்பா. படுக்கையிலே வியாதியாய் கிடந்து அவனை கர்த்தர் கண்டு சுகமாக்கினார் என்ற வேதம் எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கப்பா. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கப்பா. உன் பலவீனங்களை என் பலன் பூரணப்படுத்து என்று சொன்னவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னீங்கப்பா. ஸ்தோத்திரம். அருமையான வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலேயும் கூட ஆண்டவரே அநேக ஜப விண்ணப்பங்களோடு அடியாளுடைய பாதப்படிக்கு வருகிறேன் அப்பா. ஆனாலும் என் தகப்பன் என் நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னே அனைத்தையும் அறிந்தவரப்பா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உத கரத்தை எங்கள் மீது வைக்கிறவரப்பா. உடைய கிரியைகள் எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் அளிப்பதா இருந்தாலும் நீ கேள், நான் தருவேன் என்று சொன்னீரே அப்பா. அதுபோல இந்த நேரத்துல கேட்கிறோப்பா. விசேஷமா இந்த நேரத்திலே அப்பா கொடிய புற்று நாயினாலே புற்று நோய் வந்து அதிகமான ஜனங்களப்பா, அது இப்பொழுது ஒரு தண்ணீரை போல அநேக இடங்களிலே எல்லாரையும் வாட்டி வதைக்கிறதப்பா. கிருபை பாராட்டுங்க. பிரான்ஸ் தேசத்துல இருக்கும் அருமையான சகோதரிகள் மேரி பாலுக்காக, அப்படியே அம்பிகா சகோதரிக்கா செபிக்கிற ஆண்டவரே. அப்படியே வல்லமுள்ள கரம் தொடட்டப்பா. அப்படியே ஆணிப்பா இந்த கரம் தொடட்டப்பா. நீட்டி என் கரத்தை நீட்டி சுத்தப்படுத்தி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அந்த வலிகளும் அந்த வேதனைகளும் என் தகப்பனே தாங்க முடியாததா இருந்தாலும் வல்லமுள்ள கர்த்தர் இடைப்படுங்கப்பா. இடைப்பட்டு அந்த பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. அதே போல அதே கேன்சர்னால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மேரி நத்தானியலுக்கா செபிக்கிறேன் அப்பா. பிரஸ்ட்லயும் ஸ்பைனல் கார்ட்லயும் இருக்குதப்பா. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க. அவருடைய இரக்கத்தை ஊற்றுங்கப்பா. கெஞ்சுகிறோம், அண்டாடுகிறப்பா. வைத்தியர்களுக்கெல்லாம் பிரதான வைத்தியர் சுவாமி நீங்க அந்த மருத்துவம் பார்க்கும் வைத்தியர்களுக்கு நல்ல ஞானத்தை, உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி. அப்படியாக ஆண்டவரே சகோதரி மணிமாலா அவர்களுக்காக செபிக்கிறேன். சர்க்கரை வியாதினாலே டயபெட்டிஸ்னாலே அப்பா இப்ப என்ன நிலைமைன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவரே ஒரு கடினமான சூழ்நிலையில அவங்க இருக்காங்கன்னு ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கப்பா. அது எந்த சூழ்நிலை ஆனாலும் இதுவும் கடந்து போகும் என்று நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. மகள் சுகம் பெற்று வந்து சாட்சியா நிற்க கிருபை பாராட்டுங்க. வண்ணமாகவே சகோதர பரமானந்தத்துக்காக செபிக்கிறேனப்பா. ஏற்கனவே அவர்களுக்கு இருதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அது போல இப்பொழுதும் அந்த நுரையீரல்ல தண்ணீர் கோர்த்து கொண்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்காங்கப்பா. நம்முடைய வல்லமுடைய கரம் அந்த மகனை தொடட்டும். ஜெபிங்க, எனக்கு உங்க ஆண்டவர் சுகம் தருவார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உன் வார்த்தையின்படியே நீ போக கடவாய், உனக்கு சுகம் உண்டு என்று சொன்னீங்களே அப்பா. எத்தனையோ நோயாளிகளை பார்த்து அது போல உடைய வார்த்தையினாலே மகனை சுகப்படுத்திருங்கப்பா. நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட கிருபை பாராட்டுங்க. அருமையான சகோதர சாமுவேலுக்கா செபிக்கிறேன் அப்பா. டயபெட்டிஸ்னால கஷ்டம், அதுல பல காம்ப்ளிகேஷன் இருக்குப்பா. அது போலவே இந்த நாளிலும் ஒரு வாரமாக மகன் மிகுந்த அந்த காது வலினால மிகுந்த கஷ்டம் ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்கப்பா. கிருபை பாராட்டுங்க. எல்லா சுகவீனங்களையும் நீக்கக்கூடிய வல்லமுள்ள கரம், ஓங்கிய புயம், பலத்த கை உம்மிடத்துல இருக்கப்பா. சுகப்படுத்துங்க ராஜா. அது போல சுப்ராஜுக்கா செபிக்கிறேன்.
COVID-19 பாதிக்கப்பட்டு 2 வாரமா மருத்துவமனையில இருக்காங்கப்பா. இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பல ராஜா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இந்த கொள்ளை நோயை அறவே அகற்றி போடுங்க ஐயா. உலகம் எங்கும் பயமுறுத்தி கொண்டு ஜனங்களை அப்பா நிம்மதியாக கூட தூங்க விடாத ஒரு பயமுறுத்துகிற கொள்ளை நோயாக வந்திருக்கப்பா. கிருப பாராட்டுங்க. இதே போல COVID-19 நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுவாமி. உடைய கரம் நீட்டப்படட்டும். அந்த கொள்ளை நோயை உடைய காலின் கீழே சாம்பலாக்கிருங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது போல சகோதரி ஜெயப்பிரியா அவருடைய பேபி குழந்தைக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு என்ன ஏது ஒன்று தெரியல, என்ன நிலைமையோ ஆண்டவரே உடைய கரத்துல சிறு பிள்ளைகள் உமக்கு அதிக பிரியம் ஆண்டவரே. ஈவாக கொடுத்த பிள்ளைய அப்படியே ஜீவனோடு ஈவாக அந்த குடும்பத்திற்கு திருப்பி கொடுத்துருங்க ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம், நன்றி ஏறெடுக்கிற சுவாமி. அப்படியாகவே அப்பா சகோதரி பேமுகா அவர்களுடைய அருமையான மகன் குழந்தை ஆகாஷ் ராஜ்காஜ் சுகவீனப்பட்டிருக்கிறா, ஆரோக்கியமின்மையாக இருக்கிறது ஆண்டவரே. அது என்ன சுகவீனமானாலும் என் தகப்பன் ஒரு நொடியிலே மாற்ற முடியும். உடைய தழும்புகளால் குணமாக்க முடியும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. குழந்தையை தொடுங்க சுவாமி. நாளைக்கே அப்பா மகன் நல்லாய்விட்டான் என்ற நல்ல சாட்சி சொல்லுகிட அதை நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கவும் கிருபை பாராட்டுங்க. அதே போல தர்மராஜ் ஐயா உடைய கரத்துல அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்னு மருத்துவர் சொன்னதுனால ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணாங்க ஆண்டவரே. ஆனாலும் மகனுக்கு இயல்பு நிலை திரும்பல சுவாமி. அந்த குடும்பம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கப்பா. அவருடைய மனைவி புஷ்பாம்மா மிகுந்த வேதனையா இருக்காங்க ராஜா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அந்த மகனை தொடுங்க, பரிபூர்ண சுகம் கொடுங்க. அப்படியாக அப்பா தென் தமிழ் பகுதியிலே அந்த ஸ்ரீலங்கா, இன்னும் ஆந்திரா, இன்னும் கர்நாடகா, இன்னும் அநேக இடங்களில அந்த வெள்ளமும் புயல் மழையும் இருக்குதப்பா. நிவார் வந்தது, அப்புறம் புரவிங்கிற புயலும் வந்து எல்லாம் சேர்ந்து அப்பா இயல்பு நிலைய பாழ்கடித்து கொண்டு இருக்குதப்பா. மீட்பர் அப்பா. எத்தனை மீட்பு பணிகள் போனாலும் என் வல்லமில்ல தகப்பன், மீட்கும் தகப்பன், நீங்கள் பரிசுத்த மீட்பர். அந்த இடத்துல இருக்க பிள்ளைகளுக்கு ஆறுதலை தேர்தலை கொடுங்க. அநேகர் வீடு இழந்து விட்டாங்கப்பா. அநேகர் வீடுகள்ல தண்ணி புகுந்து இன்னும் வடியவே இல்லை ஆண்டவரே. 10-15 நாட்களாக கரண்ட் கிடையாது, உண்ண உணவும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க போஷிக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த புயலிலிருந்து அந்த வெள்ளத்திலிருந்து விடுதலை கொடுங்க. மிதமான மழையை கொட்டளையிடுங்கப்பா. கெஞ்சுகிறோம், அன்றாடுகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே பேச போகும்போது அடியான உடைய கரத்துலப்பா, உடைய கரத்துல, உடைய திரு கரத்துலப்பா நீங்க ஆயத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். மகனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. உடைய சத்திய வார்த்தைகளை, உம்முடைய ஆலோசனைகளை மகனுடைய நாவில வைப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா எங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளாக நீங்க மாற்றி கொடுங்கப்பா. கேட்கிற செவிகளுக்கு அது இனிமையா இருக்கவும், உட்கொள்ளும் போது அது இனிமையாக எங்களுடைய வாய்க்குள்ளே போய் எங்களுடைய வயிற்றிலே நிரப்பி சரீர சுகத்துக்கும் ஆத்ம சுகத்துக்கும் அது பலன் தர நாங்கள் இதே ஆலோசனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் உடைய அன்பை ருசி பார்க்கும்படியாக இந்த காரியங்களை நடத்துங்க. அருமையான போதகர் பாஸ்டர் எபனேசர் டேனியலுக்காக செபிக்கிறேன். அவருடைய ஊழியம், அவருடைய மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து காத்து கிடக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தோடு காத்து கிடக்கிறோம் அப்பா. மகன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் ஜாக்கிரதையாக அதை கேட்டு அதன்படி நடக்க கிருபை பாராட்டுங்க. ஆமா ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே. அன்னாள் அன்று அழுது ஜெபம் பண்ணி இனிமே நான் துக்கப்பட மாட்டேன், இனி அவள் முகம் துக்கமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுதப்பா. உம்மிடத்துல விண்ணப்பத்தை நாங்க கொடுத்த பிறகு நாங்கள் துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்களுக்கு வேதம் எங்களுக்கு ஆறுதலை சொல்லியிருக்கப்பா. ஆகவே நாங்க துக்கப்படாம இந்த விண்ணப்பங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து களிப்பாக நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பாராட்டுகிறோம். விசேஷமாக இந்த ஜெப கூடைகளை இப்பொழுது தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை சந்திங்கப்பா. விசேஷமாக பாஸ்டர் எட்வினுக்காக, அருமை மகள் ரீனாவுக்காக ஜெபிக்கிறேன். இருவரும் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் உடைய கரம் கூட இருக்கட்டும். நன்றி, நன்றி. இந்த நாளின் ஒவ்வொரு மணி துளிகளிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் என்பையினிய நாமத்தினாலே ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுத்ததுக்காக. நான் எப்போதுமே வழக்கமா சொல்றது, இந்த ஜெப குறிப்புகள் இதோட நம்ம நிப்பாட்டக்கூடாது. இதை தொடர்ச்சியாக நீங்க தனிப்பட்ட ஜெபத்துல கூடும் பொழுதோ அல்லது குடும்ப ஜெபத்துல இணையும் பொழுதோ இந்த குறிப்புகளுக்காக நீங்க தயவு செய்து தாங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம நேரத்தை தாழ்த்தாம இந்த தருணத்தை போதகர் எபினேசர் டேனியல் அவர்களிடத்துல ஒப்படைக்கிறேன். பாஸ்டர் எபினேசர் டேனியல் நம்மத்தில இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவரு குறித்து சொல்லணும்னாக்கா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நன்கு தெரியும்.
இருந்த போதிலும் ஒரு 2 வார்த்தை சொல்லி இந்த தருணத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். டாக்டர் எபினேசர், பாஸ்டர் எபினேசர் டேனியல் இந்த குடும்ப ஆலோசனையில அவர் பயிற்சியை ஏற்கனவே அவர் திருச்சபையில நடத்தி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த குழுவில் அவர் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவரை கூப்பிட்ட மாத்திரத்தில் இதுக்கு சம்மதம் தெரிவித்து இந்த தலைப்பின் கீழே, இந்த தலைப்பு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு தலைப்பு. ஏன்னா குழந்தை பாலியல் துன்புறுத்தல், அடுத்ததாக மனநோய் என்ற தலைப்பின் கீழே கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க வேண்டியது, அதில் படிக்க வேண்டியது ஒன்று. இந்த வேலையிலே பாஸ்டர் எபினேசர் டேனியல் யூகேலேருந்து நம்மோடு கூட இணைந்து, அவருடைய துணைவியார் ஒரு மனைவி வந்து பாஸ்டர் ஷேட்ரக் நம்மளுடைய மக ஆகையினால இவ்வேளையிலே போதகர் அந்த யூகே பகுதியில் செய்கிற ஊழியத்துக்காக கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். அவரையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துவாராக. இந்த வேலையிலே இந்த தருணத்தை போதகர் எபினேசர் டேனியல் அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். பாஸ்டர், the time is yours. பாஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் பாஸ்டர். எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம். என்னுடைய 2 டிவைஸ் இருக்கும், அதை நீங்க கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட் பாஸ்டர். ஆமா, 2 டிவைஸ் இருக்கு. அந்த அது இன்னொன்னு நான் கோர்ஸ் பண்ணி வீடியோ இல்லாத டிவைஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஷேர் பண்றதுக்கு. ஓகே, go ahead, share the screen brother. Just give me a second. Okay. Yeah, the screen is appeared. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் இந்த தலைப்புல நம்ம படிக்கும்படியா கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். பாஸ்டர் எட்வின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இவ்வளவு போல்டா சில டாபிக்ஸ் நீங்க டீல் பண்றீங்க. பிரதர்ஸ் எட்வர்டுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கூட்டங்கள் ரொம்ப அவசியமான கூட்டங்கள். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்திற்கு நாம் திருச்சபையாக சில காரியங்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் பிரயோஜனமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிற்குரிய தலைப்பு வந்து அபியூஸ், தமிழ்ல நான் வாசித்திருக்கிறேன். குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் மனநோய் சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம் இந்த நாளில. முதலாவதாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புறேன். ஃபவுண்டேஷன், இது உலக பிரகாரமான வார்த்தைகள் அல்ல. இது வந்து Is it okay to continue? Sorry pastor, you can proceed. Okay. 3 முக்கியமான வசனங்களை நான் வாசிக்க விரும்புறேன். ரொம்ப நல்ல அருமையான வார்த்தைகள். நம்ம உலக பிரகாரமான பேசக்கூடிய காரியங்கள் அல்ல, வேதத்தின் அடிப்படையில இந்த சம்பவங்களை நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 6 முதல் 7 வரை. இந்த வாக்கியம் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்க, எல்லா காரியத்தையும் நீங்க ஒன்று குறித்தும் கவலைப்பட வேண்டாம். டோன்ட் பி ஆங்ஷியஸ். எதை குறித்தும் கவலைப்படாது, எல்லாவற்றையும் ஜெபத்திலே நாம் வைக்கணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ மன அழுத்தம், மன நோய் என்பது ஒரு கவலை தான் ஒரு ஆரம்பம். ஆங்ஷியஸ் தான் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். அப்போ வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய முதல் ஆலோசனை, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பமாக வையுங்கள். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய காரியம் மிகவும் வல்லமையான ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் ஜெபம். நம்முடைய எல்லா மன அழுத்தத்திற்கும் ஒரு ஆயுதம் ஜெபம். அப்ப சொல்றாரு பவுல், அப்படி ஒரு அனுபவம் இருக்கும்போது நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தையிலும் சமாதானம் இருக்கும். அப்போ
எனி ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ், மன ரீதி சம்பந்தப்பட்ட எந்த வியாதிக்கும் மிகவும் மிகவும் பாதிக்கக்கூடிய காரியம் என்னன்னா நம்முடைய சமாதானம். அப்ப சொல்ற பவுல், அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் வாசம் செய்யும். பியூட்டிஃபுல். It talks about the illness, அந்த மன நோய் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் அதற்கு ரெமெடியும் நாம் வேதாகமத்துல பாக்குறோம். 2வது வசனம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்துல சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ரெஸ்ட். ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இந்த மன அழுத்தம் அல்லது மனநோய் சம்பந்தப்பட்ட காரியங்களை வந்து ரொம்பவும் சோர்வு, டிப்ரெஷன், பாரம், கவலை, இவை எல்லாம் இருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். People can find rest and peace in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு அற்புதமான விடுதலை உண்டு என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2வது வசனம். 3வது வசனம் 3 யோவான் 2ஆம் வாக்கியம் சொல்றாரு, பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். பைபிள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன் ஆத்துமா வாழ்வதை போல ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுகிறது மாத்திரம் அல்ல, ஒரு உண்மையான வளர்ச்சி என்னன்னா உன் சரீரம், உன் சிந்தை, உன் அனைத்திலும் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். Bible teaches it is not just merely a soul or spiritual aspect, even they need a well-being in your mental as well as in your spiritual. இதுதான் வந்து மிக முக்கியமான காரியம். இந்த நாளில் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே சில்ட்ரன், பிள்ளைகளுடைய காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நமக்கு வந்து வேதம் போதிக்கக்கூடிய உண்மை என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு அற்புதம் உண்டு, ஒரு இளைப்பாறுதல் உண்டு, ஒரு ஹீலிங், சுகம் உண்டு என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் வந்து சரீர வளர்ச்சியோ அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மன ரீதியான வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய காரியம் வந்து கீ பைபிள் டெக்ஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னேன் நானு. அடுத்தது வந்து எலன் ஒயிட் ஒரு நல்ல அருமையான கொட்டேஷன், ரொம்ப ஃபெமிலியர் கொட்டேஷன், நம்ம எல்லாரும் பரிச்சயமான ஒரு கொட்டேஷன். இது புக், எஜுகேஷன் புக்ல எடுக்கப்பட்ட ஒரு கொட்டேஷன். சொல்றாங்க, true education means more than pursuing a certain course of study. நம்ம ரொம்ப நேரோ பண்ணிட்டோம். கல்வி ரொம்ப நேரோ பண்ணிட்டு கல்வியை வந்து வெறும் புக்ஸ், வெறும் வந்து அகாடமிக்கா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆனா அவங்க சொல்றாங்க, இட் இஸ் டு டூ வித் a whole person, ஒரு முழு மனுஷனை குறித்து ஒரு வளர்ச்சி. அதான் எஜுகேஷன். whole period of existence possible of human being. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கல்வி நமக்கு இருக்கிறது. அப்போ அதனுடைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, உண்மையான டெஃபினேஷன். இட் இஸ் an harmonious development of physical, mental and spiritual powers. உண்மையான கல்வி ஒரு மனிதனுடைய ஒரு சமரீதியான சரீர வளர்ச்சி, அவனுடைய மன வளர்ச்சி, அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் வந்து உண்மையான எஜுகேஷன். இன்றைக்கு கிறிஸ்தவ பெற்றோர் கூட, நாம கூட கிறிஸ்தவ பெற்றோர் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய ஒருவேளை வந்து அவங்களுடைய பிசிக்கல், அவங்களுடைய சரீர வளர்ச்சிக்கான கவனத்தை செலுத்தலாம், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான கவனத்தை செலுத்தலாம். ஆனால் அவர்களுடைய மனநிலை வளர்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? பெரிய கேள்வி அது. அதை நம்ம இக்னோர் பண்றோம். ஆனா அது ரொம்ப அவசியம் என்றதை நாம் வேதாகமத்துல பாக்குறோம். எலன் ஒயிட் ரைட்டிங் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். சரி, வேதாகமம் மென்டல் இல்னஸ், மனநோயை குறித்து பேசுகிறது. நம்ம நினைக்கிறேன் பேசுறது இல்லைன்னு, ஆனா வேதாகமம் பேசுகிறது. நீங்க நிறைய டெக்ஸ்ட் இருக்குது பைபிள்ல. நான் ஒரு சில டெக்ஸ்ட் மாத்திரம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறேன். நீங்க அந்த டெக்ஸ்ட் போய் என்ன பண்ணலாம், லேட்டரா வாசிக்கலாம், நோட் பண்ணிக்கிட்டு. முதலாவது டெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து 1 பேதுரு 5:7 வாசிக்கும் போது அது ஆங்ஸைட்டி, ஒரு பயத்தை குறித்து அங்க போதிக்கிறத நம்ம பாக்குறோம். 1 பேதுரு 5:7, யோவான் 14:27 வந்து டிஸ்ட்ரெஸ் குறித்து நம்ம பாக்குறோம். அதுல இந்த வசனத்துல யோனா
2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வந்து ஒரு ட்ரபிள்டு லைஃப், ஒரு வாழ்க்கையில போராட்டம் ஏற்படுகிறது வந்து ஒரு ஒரு நிதர்ச்சியான காரியம், அது வந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை குறித்து நம்ம அந்த அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். 2 திமோத்தி 1:7 பயத்தை குறித்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அது ஏற்கனவே நம்ம வாசித்தோம். மேத்யூ சாப்டர் 11 verse 28 to 30 வந்து ஒரு லோ மூட்ஸ், சடனா ஒரு சோர்வு, எனக்கு எதுலையுமே ஈடுபாடு இல்லப்பா, நான் எதையும் செய்ய விரும்பல, எனக்கு எதுவுமே செய்ய தோணல, எனக்கு மனசே சரியில்லை, அந்த மாதிரி காரியத்தை வந்து வேதம் போதிக்கிறதா அது மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. கடைசியில வந்து 1 சாமுவேல் 16 அதிகாரம் 23வது வாக்கியத்துல சவுலை குறித்து பேசும்போது ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட், நமக்குள்ள ஒரு சஞ்சலம், ஒரு ஓய்வற்ற ஒரு நிலை மனசுல, நம்முடைய ஸ்பிரிட்ல வந்து ஒரு பீஸ் இல்ல, அதெல்லாம் வந்து மனுஷனுடைய அனுபவமா இருக்கிறது என்பதை குறித்து வேதாகமம் போதிக்கிறது. அதனால வந்து மென்டல் ஹெல்த் வந்து நம்ம வந்து அது வந்து அது நத்திங் டு டு வித் ரிலிஜன், பைபிள் அதெல்லாம் சொல்லல, நம்ம யோசிக்க கூடாது. வேதாகமத்துல இப்பேற்பட்ட பல விதமான மனநோய்களை வந்து வேதாகமம் குறிப்பிட்டுள்ளது. சில வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் ஃபெமிலியரான காரியம், ரொம்ப புதுசு இல்லை. நேற்று சிஸ்டர் பெல்லா கூட சில காரியங்களை மென்ஷன் பண்ணாங்க, ரொம்ப அருமையா மென்ஷன் பண்ணாங்க. அமெரிக்கால வந்து 1 in 25 have some form of mental illness. ஒரு 25 நபர்ல வந்து ஒரு நபருக்கு வந்து ஏதாவது ஒரு மன சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அவர்களுக்கு இருக்குதுன்னு அமெரிக்கால என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யூகே தான் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா நாங்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து 1 in 4 have some form of mental illness. ஒரு 4 பேர் எடுத்துட்டீங்கன்னா அது 4 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து என்ன இருக்கா, மென்டல் இல்னஸ், சம் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் இருக்குது. இந்தியால வந்து 7.5 have some form of mental illness. ஏன் வந்து சில நேரங்களில் வந்து சொல்றாங்கன்னா ஏன் இந்தியால லோவா இருக்குன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளவு பெரிய ப்ராமினென்டா இல்லை இந்தியால, அதனால தான் நமக்கு வந்து லோவா காட்டுது. ஆக்சுவலா வந்து 15% of them use some form of mental illness drugs on India. Abuse இருக்குன்னு சொல்றாங்க. 15 double the figure காட்டுறாங்க when it comes to medication இந்தியால. மலேசியால வந்து நான் வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, there are more mental illness among 18 to 24 வாலிப பிள்ளைகள் மத்தியில வந்து அதிகமா காணப்படுகிறது. more than above 50s, 50 வயதுக்கு மேற்பட்ட காட்டிலும் வாலிப பிள்ளைகள் மத்தியில வந்து 18 to 24 யங் அடல்ட் மேல வந்து அதிகமா மென்டல் இல்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாங்கன்னா, லோவர் இன்கம் குரூப்பை காட்டிலும் ஹையர் ஏர்னிங் குரூப் மத்தியில வந்து மென்டல் இல்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். அது நீங்க போய் நீங்க கொஞ்சம் தேடி வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பரவலா நம்ம பார்க்கக்கூடிய காரியம், பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர் மத்தியிலும் நம்ம பார்க்கக்கூடிய சில காரியங்கள். சில வந்து இந்த மென்டல் இல்னஸ்ல வந்து சில ஸ்டிக்மாஸ்னா ஒரு நம்ம ஒரு அது குறித்து நம்ம பேச விரும்ப மாட்டோம். ஐயோ நான் அதெல்லாம் நம்ம பேச விரும்பலங்க, அதெல்லாம் நான் கேட்க விரும்பலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டிக்மா. போத் மென்டல் இல்னஸ், மனநோய்க்கும் சில காரணம் நம்ம பேச விரும்ப மாட்டோம். சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் குறித்தும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். we just avoid the subjects. அது நம்ம பேச விரும்பல, அதெல்லாம் ரொம்ப நம்ம கோயிலெல்லாம் பேசக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்பு, நம்ம குடும்பத்தின் மத்தியில பேச மாட்டோம். அது வந்து இருக்குது பொதுவாகவே வந்து நம்முடைய கலாச்சாரத்தின் மத்தியில நம்ம அதை பொதுவா நம்ம பார்க்கிறோம். மனம் விட்டு நம்ம பேசுறது இல்லைன்னு நம்ம யோசிக்கிறோம். மறுபடியும் நான் தேங்க் பண்ண விரும்புறேன் சௌர் எட்வர்டுக்கும் அவங்க பாஸ்டர் எட்வின்க்கும். நான் வந்து முதல் முறையா தமிழ் மக்கள் மத்தியில நான் இதெல்லாம் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங். இது குறித்து நான் கேள்விப்பட்டது இல்லை. இப்படி ஓப்பனா பேசக்கூடிய ஃபோரம் வந்து என்னுடைய அனுபவத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஆச்சரியமான காரியம், ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு காரியம். தைரியமாக போல்டாக இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசக்கூடிய அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப பெரிய காரியம். என்னுடைய திருச்சபையில நான் சகஜமா பேசுறேன் நானு. ஆனா நம்முடைய இந்தியன் மத்தியில வந்து இதை குறித்து நம்ம பேசுறது இல்லை. இதுல ஒரு ஸ்டிக்மா, ஒரு 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 தயக்கம் இதுல இந்த சப்ஜெக்ட் குறித்து பேசுறதுக்கு. அதுக்கு பல ரீசன் சொல்றாங்க. முதல் ரீசன் வந்து இக்னரன்ஸ், நம்முடைய வந்து அறியாமை தான் மூல காரணம். அதற்கு நம்ம வந்து அந்த பேசாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் அறியாமை. நம்ம அது குறித்து நம்ம அதிகமா ஆழமா தெரிஞ்சுக்கிறது இல்ல. மென்டல் இல்னஸ், மனநோய் நாம் சொன்ன மாத்திரத்துல நமக்கு வந்து நம்முடைய மைண்ட்ல வரக்கூடிய காரணம் மென்டல் ஹாஸ்பிட்டல்.
பீப்புள் வந்து அவங்க துணியெல்லாம் கிழிச்சிட்டு அவங்க ரொம்ப வயலண்டா இருப்பாங்க. அதுதான் நம்ம யோசிக்கிறோம் தவிர அதற்கும் மேல பல விதமான மென்டல் இல்னஸ் இருக்குன்ற நமக்கு என்ன இல்லை, நமக்கு தெரியாத அறியாமை தான் காரணம். ஃபர்ஸ்ட் திங், லேக் ஆஃப் எஜுகேஷன், அதுவும் காரணம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா வாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம புரிஞ்சுப்போம், இதெல்லாம் காமனா நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயத்துல பார்க்கக்கூடிய காரியம். இவைகளை பேசி இதற்கு நிவர்த்திகளை நான் செய்யணுன்ற கூடிய அறிவு இல்லாதனால்தான், கல்வி அறிவு இல்லாததான் இது ஒரு காரணம். மூன்றாவது ஃபியர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபியர். நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய மனைவிக்கோ நம்ம கணவனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு சம் ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒரு விதமான மன இல்னஸ், மன நோய் இருக்குதுன்னா ஜனங்க எப்படி யோசிப்பாங்க, நம்மள லேபிள் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் ஒரு பெரிய காரணமா இருக்கிறது. நான்காவது மிக முக்கியமான காரணம் ஏன் வந்து இந்த ஸ்டிக்மானா, நமக்கு வந்து ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹெல்த், நல்ல ஆரோக்கியம் என்பதை குறித்த ஒரு அறிவு இல்லாததான் காரணம். அதற்கு லேக் ஆஃப் த ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹெல்த். பொதுவாகவே வந்து நமக்கு ஹெல்த் சொன்ன மாத்திரத்துல நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் இருக்கும், டயட் இருக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய சரீரத்தை தான் நம்ம யோசிப்போம். we think about only the physical health. யாருமே வந்து எமோஷனல் ஹெல்த் அல்லது வந்து மென்டல் ஹெல்த் குறித்து யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த லேக் ஆஃப் ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். உண்மையான ஆரோக்கியம் என்பது சரீரம் மாத்திரம் இல்ல, அவர்களுடைய மனது, அவருடைய சிந்தையும் அது இன்க்ளூட் ஆயிருக்குன்ற ஒரு லேக் ஆஃப் தட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் a main cause ஸ்டிக்மா. நம்ம புரிஞ்சுட்டீங்களே, நமக்கு நம்ம முழுமையான ஒரு முழுமையான ஆரோக்கியம் என்பது நல்ல மனநிலை, நல்ல சிந்தனை, ஆரோக்கியமான சரீரம் என்பது புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மென்டல் ஹெல்த் குறித்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக கொடுப்போம். பைபிளைஸ் பாக்குறோம்ல, நம்ம ஆண்டவர் சொல்றல்ல, கமன் டு மீ, என்கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். டோன்ட் பி ஆங்ஷியஸ், நீ எதை குறித்தும் நீங்க கவலைப்பட. அப்போ ஜீசஸ் இஸ் காலிங் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் குவைட் காமன். யூகேல 1 in 4 people have this kind, some form of mental illness. சரி, பைபிள் சொல்லக்கூடிய plain truth about mental illness, சில காரியங்கள் நம்ம ஃபண்டமெண்டலா சில காரியம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நம்மள்ட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் காரியம் வந்து, I'll try my best to translate these ones. Mental illness is not a character defect or a spiritual disorder. ஒருவருக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது விதமான ஒரு மன நோய் இருக்கும் போது அது வந்து அவங்களுடைய கேரக்டர் டிஃபெக்ட் நம்ம யோசிப்போம் சில நேரங்கள். இல்ல, தப்பு அது. அல்லது அது வந்து அவருடைய ஆவிக்குரிய பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். தப்பு. மென்டல் இல்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரக்டர் டிஃபெக்ட் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஒருத்தர் ரொம்ப சோர்வா இருக்கிறாருங்களா, ரொம்ப சோர்வா இருக்கிறாரு, அவர் எதையுமே செய்ய விரும்பல, உடனே பிரதர் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை பிரதர், ஆவிக்குரிய ப்ராப்ளம் பிரதர் உங்களுக்கு இல்ல, இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் இட். இந்த பிரச்சனைக்கு ஆவிக்குரிய சொல்யூஷன் இருக்குது, ஆனா இது ஆவிக்குரிய ப்ராப்ளம் இல்லை என்று நான் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து சோர்வோ இல்ல வந்து பயமோ இல்ல அவர்களுக்கு வந்து ஒரு too anxious இருக்கக்கூடிய நபருக்கு வந்து அதை ஸ்பிரிச்சுவலைஸ் ஆக்கக்கூடாது. Let me tell this in English. We should never spiritualize mental illness. ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது காரியம் வந்து, இந்த மாதிரி வந்து மனநோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஜெபத்தை காட்டிலும் கூடுதலா செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. நான் ஜெபத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நம்ம ஏற்கனவே சில வசனங்களை வாசித்தோம். ஜெபத்தில் பல பெரிய வல்லமைகள் உண்டு. ஆனால் அந்த மாதிரி மன அழுத்தம் உள்ள பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரி மன அழுத்தம் உள்ள சில வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஜெபத்தை காட்டிலும் கூடுதலாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக உள்ளது. உங்க வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளை எப்பவும் கோவப்படுறாங்க, பயங்கர கோவப்படுறாங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க வந்து மற்றவங்க அடிச்சிடுறாங்க, பெற்றோரை கனவீனமா பேசுறாங்க, தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட செய்கையில் இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனால் ஜெபத்தை காட்டிலும் கூடுதலாக அவர்களுக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. என்ன கூடுதலா செய்யலாம்? அந்த பிள்ளைகிட்ட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதற்கான ரெமெடிகள்
என்னென்ன செய்யணுன்றதையும் செய்ய வேண்டிய அவசியமாக உள்ளது. ஜெபத்திற்கும் மேலாக சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது மிகவும் மிகவும் கட்டாயமாக உள்ளது. நீங்க ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட ஒரு பிள்ளை இருக்காங்களே, உங்களுடைய வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கிற, அந்த பிள்ளை ரொம்ப கோவப்படுற பிள்ளையா இருக்குது, இதுக்கு எடுத்தாலும் கோபம், யாரையும் மதிக்கிறது இல்ல, சொல்ற பேச்சு கீழ்ப்படிது இல்ல, தொடர்ச்சியாக இப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, இது நீ ஜெபம் பண்றது இல்ல, நீ பைபிள் வாசிக்கிறது அதனால இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. உண்மைதான், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் will help them. ஆனா அதற்கு மேல ஒரு ப்ராப்ளம் உங்கள்ட்ட இருக்குது, நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். நான் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு புரியுது நம்புறேன் நான். டோன்ட் ஸ்பிரிச்சுவலைஸ் அந்த பிஹேவியரை, அந்த நடவடிக்கை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணாது. நீ வந்து கடவுளை தேடுறது இல்லை அதனால தான் இப்படி இருக்கிறன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. அதற்கும் மேல அந்த பிள்ளைகளுக்கு there is some problem with the child. அந்த பிள்ளைக்கு நடவடிக்கையில சில பிரச்சனை இருக்குன்னு அணுக வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவது முக்கியமான காரியம் வந்து மென்டல் இல்னஸ் does not reveal a lack of faith in God. ஒரு நபருக்கு வந்து இப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபருக்கு வந்து அவருக்கு வந்து விசுவாசம் இல்லாதனால தான் அப்படி இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அது உண்மை கிடையாது. தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். நல்ல விசுவாசம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் பற்றுதல் உள்ளவர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், சில விதமான மன ரீதியான மனநிலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அவருக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. வேதாகமத்துல நிறைய உண்மை உண்டு. அதுல வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வந்து டிப்ரெஷன் ப்ராப்ளம் சஃபர் பண்ணாங்க. ப்ராஃபெட் எலியா இஸ் a good example. ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை செய்துட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு பயத்துல. அவருக்கு பயம் இருந்துச்சு. யோபுக்கு சில மன அழுத்தங்கள் காணப்பட்டுச்சு, தாவீதுக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய நீங்க பார்க்கலாம், யாக்கோபுக்கு, நிறைய பேருக்கு தேவன் மேல் நம்பிக்கையாய் விசுவாசமாக இருந்த நபர்கள் கூட அவர்கள் வாழ்க்கையில மன ரீதியான சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையிலும் காணப்பட்டது. நான்காவது காரியம் வந்து people with mental illness don't need to get fixed before they can be used by God. சில யோசிப்போம், இவங்கெல்லாம் வந்து தகுதி இல்லை தேவனுடைய காரியத்தை செய்யறது, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க ரொம்ப நர்வஸா இருக்கிறாங்க. இல்ல, God with all our defects, நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் எல்லா குறைகள் மத்தியிலும் தேவன் நம்மை பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கடைசியான ஒரு முக்கியமான காரியம், வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய காரியம். நீங்க தொடர்ந்து நீங்க வேதாகமத்தை இந்த பார்வையில பாருங்களேன். இப்ப இந்த ஒரு ஆங்கிள் நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப வித்தியாசமா சில காரியங்களை கண்டுபிடிக்கலாம். லேர்னிங் டு டாக் ஓப்பன்லி அபவுட் மென்டல் ஹெல்த். ரொம்ப ஓப்பனா பேசினவர் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் ஸ்போக் வெரி ஓப்பன்லி அபவுட் மென்டல் ஹெல்த். பப்ளிக்கா கூப்பிடுறாரு அவர். பப்ளிக்லி இஸ் காலிங் பீப்புள், கம் டு மீ இஃப் யூ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். உங்களுடைய வாழ்க்கையில மன ரீதியான சில உங்களுடைய பிரச்சனை இருக்க இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். பவுல் எழுதுறார். அப்போ இப்பேற்பட்ட மன அழுத்தம் அல்லது பயம், பல விதமான குறைகள் காணப்படும் போது, மென்டல் மன ரீதியான சில குறைபாடுகள் காணப்படும் போது அதை வந்து நம்ம வந்து ஓப்பனா பேசுறதுக்கு என்ன பண்ணி ஆகணும், தைரியம் வரணும் நமக்கு. நம்முடைய பெற்றோர் இடத்துலயோ, பெற்றோர் இடத்துல பேசலாம், அல்லது வந்து பெற்றோர்கள் போதகர் இடத்துல பேசலாம். பல விதமான வழிமுறைகளை சூஸ் பண்ணி அவர்களை ஹெல்ப் பண்றதுக்கான காரியத்தை நம்ம பண்ணி ஆகணும், அவசியமாக உள்ளது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசா போறதுக்கு காரணம் வந்து பேசாமல் இருப்பது பெரிய காரணம். பீயிங் சைலண்ட் will not really help the issue. நம்ம நினைப்போம் அப்படியே நம்ம வந்து பேசாம மறைச்சு வச்சுட்டா சரியாயிடும். இல்ல, நீங்க ஓப்பனா உங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சில காரியங்களை மனமிட்டு பேசும்போது, உதவி தேடும் போது நிச்சயமாக அதற்கு ஒரு பரிகாரம் உள்ளது. சரி, what is contributing factors to mental illness among children? பிள்ளைகள் மத்தியில இது காணப்படுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமா இந்த காரியங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிள்ளைகள் மத்தியில், ஏன்னா முதல் காரியம் வந்து வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா, நம்ம எதிர்பாராத அளவுக்கு மிகவும் வேகமாக வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இன்னொரு பிரசன்டேஷன் இருக்குது, நான் இன்க்ளூட் பண்ணல. நான் இந்த கோவிட் டைம்ல ஏற்படக்கூடிய மென்டல் இல்னஸ் நான் தனியா வச்சிருக்கிறேன் நான் பிரசன்டேஷன். இதுல எனக்கு குறிப்பிடக்கூடிய காரியம், இந்த நாட்கள்ல
பொதுவா இந்த நாட்கள லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். இன்னைக்கு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். நீங்க நம்முடைய பிள்ளைங்க வந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு போக முடியல, அவங்களால சோஷியலைஸ் பண்ண முடியல, அவங்க தே கன்ஃபைன் டு அ ரூம், அவங்க வந்து ஸ்கிரீனை அதிகமா பாக்குறாங்க. அது காசஸ், இட் கேன் காஸ் லாட் ஆஃப் டேமேஜ் டு பிரெயின். எவ்வளவு ரிசர்ச்சஸ் இருக்குது. முதல் காரணம், வாட் இஸ் அ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னா லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. சம்மர் வந்துச்சுன்னா அந்த அந்த ஒரு மாசம் வெளியே தான் இருப்போம். வீட்டுல இருக்க மாட்டோம். நம்ம வில் பி அவுட் சைட், ஸ்ட்ரீட்ஸ்ல தான் இருப்போம். சம்மர் முடிஞ்சு நம்ம மறுபடியும் ஸ்கூல் போகும்போது நம்ம கலர், ஸ்கின் கலர்லாம் மாறிடும். அவ்வளவு விளையாடி இருப்போம் வெளியே, அவ்வளவு விட்டமின் டி நமக்கு. ஆனால் இந்த நாட்கள்ல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். பிள்ளைங்க யாருமே வெளியே போய் அவ்வளவு ஸ்போர்ட்டிவா விளையாடுறதெல்லாம் இல்லை. லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய சிந்தை எல்லாம் மாறிடுச்சு. தட் இஸ் a மேஜர் காஸ் ஃபார் மென்டல் இல்னஸ். அப்போ பெற்றோருடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, அந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மானிட்டர் பண்றது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்கள வந்து சொல்லக்கூடியது ரொம்ப அவசியம். எங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு நாங்க வந்து அவங்க விரும்பலன்னா கூட நாங்க திருப்பி சொல்லுவோம். நானே மனைவி, இல்லம்மா நீ வெளியே போனோம், வீட்டுல ரூம்ல இருக்காது, வெளியே போங்க, நீ கொஞ்சம் வெளியே விளையாடுங்க, போங்க. we have to force them to have a different lifestyle. அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து சோஷியலைசிங்ல ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டாவது முக்கியமான காரணம், இந்த மன ரீதியாக பிள்ளைகள் கடந்து போகக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியா. ரொம்ப டேஞ்சரஸ், அன்பார்ச்சுனேட். இதனுடைய பாதிப்பை தெரிஞ்சும் பெற்றோர்கள் சில காரியங்கள் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் நம்ம எல்லாருக்கும். Social media is a major cause for mental illness, sickness. நம்முடைய மைண்டே சிக்கா போயிடுது அவங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ கேட்டுக்கொண்டிருக்க வாலிப பிள்ளைங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், நீங்க மிகவும் மிகவும் கவனமாக இதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியமா இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக அவர்கள் சோசியல் மீடியால செலவழிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மன அழுத்தம், மன ரீதியான பல வியாதிகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது ஃபேஸ்புக்கா இருந்தாலும் டிக்டாக் எது இருந்தாலும் சரி, அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன். கல்வி முறை பெரிய மாற்றம். பிள்ளைகளுக்கு வந்து நேரமே இல்லை. நான் ஒரு சம்டைம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சவுத் கொரியா பற்றி நான் வாசிச்சேன். எஜுகேஷன் சிஸ்டம், அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட் இன் தி வேர்ல்ட் ஆர் ஃப்ரம் சவுத் கொரியா. அவர்களுடைய வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவங்க டாப் சவுத் கொரியன் ஸ்டூடெண்ட் சில்ட்ரன். அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து பயங்கரமான அழுத்தம். எஜுகேஷன், அவங்க சிலர்லாம் வந்து they have to go to டியூஷன். வந்து நான் விடிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு டியூஷன் போவாங்க, நைட் 12 மணிக்கு படிப்பை முடிப்பாங்களா. அவங்க படிப்பு அவ்வளோ ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ், படிப்பை சம்பந்தப்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான மென்டல் இல்னஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சவுத் கொரியா highest number of young people suicide. It's all because related to the stress that comes with the கல்வி முறையில. படிப்பு பாரம், அவங்க மேல ஒரு பாரம், அழுத்தத்தை அவளுக்கு ஏற்படுத்தக்கூட காரணமா இருக்கும். நான்காவது காரியம், lack of moral and religious education. மாரல் வந்து ஒழுக்க சம்பந்தப்பட்ட பாடங்கள், ரிலிஜியஸ் மத சம்பந்தப்பட்ட பாடங்கள் வந்து அதிகமா இல்லை. நல்ல ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல வந்து பைபிள் ஒரு மெயின் சப்ஜெக்ட். அது ரேங்க கூட பாதிக்கக்கூடிய சப்ஜெக்ட். சில நேரத்துல மாரல் எஜுகேஷன் இருக்கும். ரெண்டுமே இப்ப அதிகமா இல்லை இந்த கல்வியில. அது ரெண்டுமே எடுத்துட்டாங்க. மாரல் எஜுகேஷனும் அவ்வளவா இல்லை, ரிலிஜியஸ் எஜுகேஷன் கிடையாது. வீட்டுல வந்து ஜபம் ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்துன்னா மன அழுத்தத்திற்கு காரணமா இருக்குது. யாரெல்லாம் வந்து அதிகமாக நேரத்தை அவர்கள் ரெகுலராக மாரல் எஜுகேஷன், ரிலிஜியஸ் எஜுகேஷன் நேரத்தை செலவிடுற பிள்ளைகளுக்கு அவங்க மனநிலை வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குமா. they will not have mental health issues. and those who are very actively involved
in religious activities also have a very good balanced mind. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்முடைய படிப்புக்காக இவையெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் இல்ல, நம்ம நேரம் இல்லப்பா இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, படிப்பு ரொம்ப பாரமா இருக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை நம்ம உணர்றது இல்ல. ரிலிஜியஸ் எஜுகேஷன் helps for us to have a good mental health. அடுத்தது வந்து lack of personal and social interaction. இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் வந்து நம்முடைய இன்டராக்ஷன் எல்லாமே த்ரூ வர்ச்சுவல் மீடியா. இன்றைக்கு வந்து நம்ம வளர்ந்த நாம வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். நம்ம ஒரு 6 மாசத்துக்கு நம்ம இப்படி ஜூம்லயோ நம்ம வந்து இன்டர்நெட்ல நம்ம இல்ல அடல்ட்ஸ். ஆனா இந்த பிள்ளைங்க வந்து இதற்கு முன்னாடி அப்படியே இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ், அவங்களுடைய இன்டராக்ஷன் எல்லாமே எதுலன்னா சோஷியல் மீடியால. அதனால் பிசிக்கல் நேர்ல மீட் பண்ணி பழகக்கூடிய ஒரு அமைப்பில்லாத ஒரு வாழ்க்கை முறை பெரிய பாதிப்பு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்து பல பசுமையான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில. என்னுடைய நான் நேற்று இரவு கூட எங்களுடைய டைனிங் டேபிள் உட்கார்ந்து நாங்க சாப்பிடும் போது என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து என்னுடைய நாட்கள், என்னுடைய வாலிப பருவத்தின் நாட்கள், என்னுடைய நண்பர்களுடைய செலவிட்ட நாட்கள், அதெல்லாம் பசுமையான நினைவுகள். ஆனா இந்த நாட்டில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாதிரி இன்டராக்ஷன் இல்லாம எல்லாமே ஒரு வர்ச்சுவல். அது வர்ச்சுவல் வந்து வேனிட்டி, ஒன்றுமே இல்லை அதில். அவருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து அந்த பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாதனால அவங்களுடைய மன நோய்களுக்கு பல காரணமாக உள்ளது. பிசிக்கல் lack of physical social interaction causes mental illness as well. ஆறாவது முக்கியமான காரணம் வந்து சீக்ரெட்டிவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு வந்து நீங்க திரும்பி பாருங்களேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. நீங்களும் நானும் சில காரியங்கள் நம்ம பெற்றோரிடத்து மறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே நம்ம மறைச்ச சில காரியங்களை பெற்றோர்கிட்ட இருந்து. ஆனால் மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மள்ட்ட வந்து கேஜெட்ஸ் இல்லை, இந்த மாதிரி போன் மற்ற காரியம் நம்மள்ட்ட இல்லை அந்த நாட்கள்ல, நம்மள்ட்ட இல்லை. ரெண்டாவது காரியம் வந்து அந்த நாட்டுல வந்து ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரே ஒரு லிவிங் ரூம் இருக்கும், எல்லாருமே ஒரு இடத்துல இருப்போம், ஸ்பேஸ்ல இருப்போம், எல்லாருக்குமே எல்லாரும் தெரியும் என்ன பண்றோன்றது. ஆனா இந்த நாட்டுல வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப வந்து பெற்றோருக்கு மறைத்து பல காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நாட்டில் உள்ளது. அவங்க அந்த பெற்றோரிடத்துல மறைப்பதனால அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நாங்க சொல்றது புரியுது உங்களுக்கு? இப்போ நான் வந்து எனக்கு நான் சிறு மகனா இருக்கும் போது எனக்கு காணப்பட்ட என்னுடைய சங்கடங்கள், என்னுடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப வெளிரங்கமா இருந்துச்சு. என்னுடைய பெற்றோர் பார்த்தாங்க, தெரிஞ்சுட்டாங்க, உடனே அதை வந்து டீல் பண்ணாங்க. ஆனா என்னுடைய பிள்ளைகள் வந்து அப்படி வந்து ஓப்பனா பேசுறது இல்லை. என்னுடைய குடும்பங்கள்ல மற்ற கேள்விப்படும் போது சொல்லலாம், உங்க மக கது சாத்திட்டு உள்ள ரூம் போயிடுறாங்க பாஸ்டர், வெளியே வர்றது இல்லை பாஸ்டர், காலையில் ரூம் போனாலும் அவ்வளவுதான் பாஸ்டர், என்ன பண்றான்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பாஸ்டர். எங்களுக்கு பிள்ளைங்க வெரி சீக்ரெட்டிவ். அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே நிவர்த்தி செய்ய வேண்டும், அல்லது அவருடைய நண்பர்கள் உதவியை நாடுகிறார். அவர்கள் சின்ன பசங்க தானே. அப்படி சீக்ரெட்டிவ் மறைவான வாழ்க்கையினால அவர்கள் வந்து மென்டல் ஹெல்னஸ், மன ரீதியான பல பிரச்சனைகளை கடந்து போகிறார்கள். அந்த பிரச்சனை பெருசான பிறகுதான் பெற்றோருடைய அறிவிக்கே வருகிறது. பரிதாபம். அதெல்லாம் நான் என்ன என்கரேஜ் பண்றேன்னா, பெற்றோர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவர்களோடு பேசுங்க, அவர்களோட கான்பிடண்டா சொல்லுங்க. நீங்க அம்மா, நீ மகனே அப்பாட்ட சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, நீங்க சொல்றதுனால உங்களுக்கு ஒன்னும் கோபிக்க போறதில்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் போறோன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைத்து நீங்கள் சில காரியங்களை செய்வதனால் அதனால் உங்களுக்கு ஒரு லாபம் இல்லை, அதனால் நஷ்டம், பாதிப்பு உங்களுக்கு தான் உணர்வும் பிள்ளைகளுக்கு வர வேண்டியதா இருக்குது. கடைசி 7வது முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். லாட் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் ரிலேட்டட் வித் ஃபுட் ஹேபிட்ஸ். இந்த நாட்டுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு ஃபுட்.
அப்போ நீங்க எப்பேற்பட்ட ஃபுட்டை நீங்க சாப்பிடுறீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஸ்லோலி உங்களுடைய மென்டல் கேப்பபிலிட்டி எப்படி அது பாதிக்கிறதுன்னு பிள்ளைங்க என்ன பண்றோம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியம். ஃபுட் ஹாபிட்ஸ், நீங்க எந்த நேரத்துக்கு சாப்பிடுறீங்க, எவ்வளவு சாப்பிடுறீங்க, எப்பேற்பட்ட என்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிடுறீங்க, இவை எல்லாம் வந்து மென்டல் இல்னஸுக்கு டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஹேவ் அன் இம்பாக்ட். நான் ஒரு காரியத்தை நான் குறிப்பிடல, நான் சொல்ல விரும்புறேன். அதுல ஸ்லீப் இஸ் வைட்டல். நேரத்துக்கு தூங்காத இருக்கிறது, குறைவாக தூங்குறதும் மென்டல் இல்னஸ்க்கு காரணம். இந்த நாட்கள் கூடிய பிள்ளைங்க வந்து பெரிய அவங்க வந்து மேக்கிங் டே அஸ் நைட் அண்ட் நைட் அஸ் டேஸ். எல்லாம் நைட் எழுதுறாங்க, பயங்கரமா எழுதுறாங்க அந்த காரியத்தை குறித்து. டோன்ட் மேக் டேஸ் அஸ் நைட் அண்ட் நைட் அஸ் டேன்னு எழுதுறாங்க. அப்போ இந்த நாட்டில் வாழக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, பகல்லாம் நான் சில வீட்டு விசிட் பண்ண போவேன். காலைல 11 மணிக்கு போவாங்க வீட்டுக்கு. நான் போகும்போது அந்த பேரண்ட்டுக்கு, where is your children? Oh, the pastor, they're sleeping, pastor, they're not yet awake. 11 o'clock in the morning. நைட்லாம் முழிச்சிருப்பாங்க, பகல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து lack of sleep or lack of routine sleep also can cause mental illness. Sleep is vital, ரொம்ப அவசியமாக உள்ளது. சோ இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுடைய மன அழுத்தம் அல்லது மனநிலை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு காரணமாக உள்ளது. சரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் தேர். அதை நான் குயிக்கா சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. பாஸ்டர் எட்வினுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் பொதுவா நம்ம நினைக்கக்கூடிய காரியம் வந்து மனநோயினா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, அவங்க துணியெல்லாம் கிழிச்சுப்பாங்க, ரொம்ப கத்துவாங்க, ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க தான் நினைக்கிறோம் நம்ம. இல்ல, there are different types of பல விதமான மென்டல் இல்னஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்பிள், ஒரு சாதாரணமான ஆங்ஸைட்டி, ஒரு பயத்துல ஆரம்பிச்சு அது வந்து ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர் வரைக்கும் ஒரு ரேஞ்ச். இட் இஸ் a big range of types. நான் லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஆங்ஸைட்டி ஒரு விதமான ஒரு மென்டல் இல்னஸ், மனநோய். ஆங்ஸைட்டி என்பது ஒரு பயம், டிப்ரெஷன் என்பது ஒரு கவலை, எப்பொழுதும் கண்டினியூஸா ஒரு சோர்வு, ஒரு கவலை என்றது ஒரு டிப்ரெஷன். ஆப்போசிஷனல் டிஃபைன்ட் டிசார்டர், அதுவும் ஒரு விதமான ஒரு மனநோய். எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, யார் சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு மனநோய். கான்டக்ட் டிசார்டர்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுல வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் ஒரு விதமான ஒரு டிசார்டர். அப்புறம் வந்து அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர். இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பிள்ளைங்க மத்தியில் இருக்க வாய்ப்புன்னு சொல்றாங்க அவங்க. கடைசி வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல we should not be ignorant. நம்ம வந்து ரொம்ப புத்தீனமா அல்லது வந்து அறியாமையில் இருக்கக்கூடாது. ஏன்னா மென்டல் இல்னஸ் என்பது வந்து பல ரேஞ்சஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்டினரி, ஒரு பயத்துல ஆரம்பித்தது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கூட நான் இருக்கலாம், ரேஞ்சில் இருக்கலாம். எல்லாத்தையும் குயிக்கா சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சிடறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி என்பது என்ன சொன்ன உங்களுக்கு, ஒரு தொடர்ச்சியாக ஒரு மனுஷனுடைய ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து எதை குறித்து அவங்களுக்கு ஒரு பயம். அவங்க வந்து ஹார்ட் பவுண்டிங், படன்னு அடிச்சுக்குவாங்க அவங்களுக்கு. அவங்க எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, சாதாரணமா ஈடுபட மாட்டாங்க. அவங்க வந்து they may sometimes struggle to breathe. இதெல்லாம் பிசிக்கல் அவங்களை நீங்க பார்க்கக்கூடிய காரியம். ரொம்ப சில் ஆயிடும். கையெல்லாம் அப்படியே தொட்டிங்கன்னா, என்னம்மா கையில் ரொம்ப சில் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. கை அவங்களோட பாம்ல ரொம்ப சில் ஆயிடும். அவங்களுக்கு ரொம்ப ஷேக்கியா இருப்பாங்க, ரொம்ப வேர்த்துரும் சில நேரங்கள்ல. அவங்களை வந்து சில காரியங்களை வந்து மற்ற பிள்ளைகள் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை வந்து இந்த பிள்ளைகள் பயமும் நடுக்கமா அவங்களுக்கு இருக்கும். இட் கேன் பி சம் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ். அதுக்கான சிம்டங்கள் எப்படி பாப்பீங்க நீங்க? பயம் என்பது சாதாரண பயம் இல்ல, கண்டினியூஸா எதை குறித்த ஒரு பயம். ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க ரொம்ப சட்டுன்னு கோவப்படுவாங்க, அவங்க எரிச்சல் அடைவாங்க. அவங்க அந்த மாதிரி பிள்ளைங்க
தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில ஏற்படும். நம்ம எல்லாருக்கும் வந்து பயம் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் எரிச்சல் ஏற்படும். ஆனால் இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் உள்ள பிள்ளைகள் வந்து இதை நீங்க அதிகமாக பார்க்க முடியும். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு கூட சில தயங்குவாங்க, அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா கண்ண முடினா அவங்களுக்கு பயம் ஏற்படும். லைட் இல்லாம தூங்க முடியாது அவங்களால. எனக்கு இருட்டுனா பயம், தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அடிக்கடி டயர்டா, ரொம்ப சோர்வா இருக்குதுன்னு பயம் ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரத்துல வந்து தொடர்ச்சியாக அவங்க ஹெட்டேக், தலைவலி இருக்கு, தலைவலி தலைவலின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சில பிள்ளைகளுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவங்களுடைய ஸ்டமக் அப்செட் ஆயிடும். எனக்கு ஒரு கசின் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க ஸ்டமக் அப்செட் ஆயிடும், பயம். அவங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவங்க டாய்லெட் போக வேண்டியது இருக்கும், பயம். அடிக்கடிக்கு அன்யூஷுவல் நம்பர் ஆஃப் டைம் பவுல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுடைய பவுல் மூவ்மெண்ட்ஸ். ஸ்டமக் பெயின் இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி. அவங்க வந்து சில நேரங்களில் வந்து என்ன ஆயிடும்னா நம்ம இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது சாதாரணதான் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். இல்ல, we have to look out for signs. ஒருவேளை ஆரம்பத்திலே வந்து அந்த பிள்ளை இடத்துல வந்து பேசி அவளுக்காக ஜெபித்து அவளுக்கு ஆலோசனை சொல்லும் போது நம்ம அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம்ல, அதுல இருந்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆங்ஸைட்டி. ரெண்டாவது டிப்ரெஷன், இல்ல மன அழுத்தம், இல்ல மன சோர்வு, இதெல்லாம் வந்து கவலை, இதெல்லாம் வந்து டிப்ரெஷன் சொல்றோம். அந்த ஒரு இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து எப்பவும் ரொம்ப சோர்வா இருக்கும், சேட் இருக்கும். அவங்க வந்து எதுலயுமே நாட்டம் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த காரியங்களை கொடுத்து ரொம்ப பிரியமா செய்திருப்பாங்க அந்த காரியங்களை. அந்த காரியங்கள் அவங்க இருக்காது, அவங்க ஈடுபாடே இருக்காது, அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. they will try to be alone. நான் ஏற்கனவே சொன்னேன் சோசியல் மீடியா எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நானு. சோசியல் மீடியா கம்பல்ஸ் them to be alone. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க எல்லாரோட இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி they are not with all people, they are only with a screen. ரொம்ப தனிமை அவங்கள்ட்ட காணப்படும். தங்களுடைய நிலை ரொம்ப ஹெல்ப்லெஸ், எனக்கு என்ன ரொம்ப பரிதாபமான நிலைமை, எனக்கு ஒண்ணுமே வாழ்க்கையே முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களை குறித்தே ஒரு 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 கவலை அது காரணமா இருக்கும். கண்டினியூஸா என்ன பண்ணுவாங்க அவங்க, they'll be in sadness. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும் அவங்களுக்கு இருக்கும். எதை குறித்து செய்யணும்னு அவங்களுக்கு என்ன இருக்காது, அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. அவங்களுடைய ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் மாறும் இந்த பிள்ளைகளிடத்துல. டிப்ரெஷன் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஈட்டிங் பேட்டர்ன் நல்லா நல்லா சாப்பிட்டு கொண்டு பிள்ளை சடனா சாப்பிடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது, அது ஒரு சைன். குறைவா சாப்பிட்டு கொண்டிருக்க பிள்ளை சடனா அதிகமா சாப்பிடும், ரெண்டுமே இருக்கும். டிப்ரெஷன் வரும்போது எய்தர் they will be extreme, பேலன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. சிலர் டிப்ரெஷன் கடந்து போறவங்க வந்து ரொம்ப சாப்பாடை குறைவா சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுல ஆர்வம் இருக்காது. ஒரு சிலர் ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க, ரெண்டுமே சைன் ஆஃப் டிப்ரெஷன். இது ஒரு நல்ல பாத்தீங்களேன், அவங்களுடைய அந்த பேட் மூட் அல்லது அவங்களுடைய அந்த மன கவலையை மறக்கிறதுக்கு ஆகாரத்துல மறைஞ்சிப்பாங்க. they will hide themselves behind the food. அப்போ அடல்ட் ஆனா சரி, ஒரு அடல்ட்டும் பெரியவர்களான சரி சிறுவர்களான சடனா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து அன்யூஷுவலா சாப்பிடுறாங்கன்னா கூட we have to watch, it can be a sign of depression. அதனால என்ன ஆயிடும்னா they will put on weight and that will add more anxiety. So பெற்றோர் வந்து உங்களுடைய பிள்ளைகள் அந்த சாப்பாடு அளவை கூட கண்காணிப்பது மிக மிக அவசியம் உள்ளதா இருக்கிறது. ஏன் இந்த சடன் அந்த பிள்ளை ரொம்ப அதிகமா ஆகாரத்தை அன்யூஷுவல் அளவுக்கு சாப்பிடுறாங்கன்றத குறித்தும் நம்ம கேட்க வேண்டியது மிக முக்கியமான காரியம் இருக்குது. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்க சொன்னவங்க நானு, அவங்க வந்து சடனா ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடும். சிலர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தூங்குவாங்க, எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா தூங்க மாட்டாங்க அவங்க, ஆனா தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூங்காம கூட இருப்பாங்க, அவங்க தூக்கமே வராம கூட இருக்கணும். ரெண்டுமே அவங்களுக்கு வாய்ப்பு உள்ளது, ரெண்டுமே காரணம் இருக்கும்.
தேங்க்யூ. ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சொன்னவங்களுக்கு அவங்களுடைய எனர்ஜி லெவலும் மாறும். ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு நபர், ஒரு பிள்ளை வந்து உங்க பிள்ளை ரொம்ப ஆக்டிவா இருக்குது, இந்த பிள்ளை சடனா அந்த பிள்ளை என்னன்னா அந்த ஸ்லக்கிஷ், ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த மற்ற பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்து சோர்வா உட்காந்துருவாங்க இந்த பிள்ளைங்க. they will like to be alone. இது நான் உங்களுக்கு முக்கியமான காரியம் சொல்ல விரும்புறேன். உங்க பிள்ளைகள் தனிமையாக இருக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நீங்க நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு சைன், ரொம்ப முக்கியமான சைன். அவளுடைய வெல்பீயிங்ல அவங்களுடைய ஏதோ ஒரு குறை அவங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்கு நீங்க கண்காணிக்க வேண்டிய முதல் சைன் வந்து if they prefer to be on their own, they want to be alone. So இந்த சைனை நீங்க நல்லா பாத்துங்க. பிகாஸ் நேச்சுரலாவே இயல்பாகவே பிள்ளைகள் வந்து லைக் டு பி வித் அதர்ஸ். அதான் இயல்பு. இயல்புக்கு மாறாக அவளுடைய பிஹேவியர் வந்து they will prefer to be alone. அவர்களால வந்து கவனம் செலுத்த முடியாது. நீங்க என்னன்னா இவ்வளவு சின்ன காரியத்தை உங்களால கவனம் செலுத்த முடியலன்றது கூட அது கூட காரணமா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப குற்ற உணர்வு அவங்கள்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட தாங்க ரொம்ப உபயோகமற்றவங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா டிப்ரெஷனுக்கு சைன். அனதர் உங்கள்கிட்ட சொன்ன நானு ஆப்போசிஷனல் டிஃபைனன்ட் டிசார்டர். இது எப்படின்னா பொதுவாக வந்து இது ஆரம்பிக்கக்கூடிய வயது வந்து 8 years and it happens 8 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அது சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. தங்களுடைய நெருக்கமானவர்களிடத்துல வந்து ரொம்ப எதிர்ப்பை அவர்கள் காண்பிப்பார்கள், ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க டீச்சர்ட்டையும் அவங்க பெற்றோர்கிட்டையும் ஆர்கியூ பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. 8 to 12 years அது வந்து அதிகமா கன்சிஸ்டன்டா இருக்கும் போது மேபி தே ஹேவிங் ODD இருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு நான் சில சயின்ஸ்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கிறேன். கெட்டிங் வெரி ஆங்கிரி, லூசிங் ஒன்ஸ் டெம்பர், அன்யூஷுவல் பிஹேவியர் பார்ப்பீங்க நீங்க. அதிகமா கோவப்படுவாங்க, சட்டுன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க வந்து பிசிக்கலா வந்து அவங்களுடைய சிப்ளிங் அட்டாக் பண்ணுவாங்க. பிசிக்கலா வந்து டக்குன்னு பிள்ளைங்களை அவங்களுடைய தம்பியோ அக்காவையோ தங்கச்சியோ இல்ல யாராச்சும் அடிச்சிருவாங்க. அவங்க பிசிக்கலா கண்டினியூஸ் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும். ரொம்ப நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு காரியம் அது. அடல்ட்டோட வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்களுடைய பெற்றோர் இடத்துல, டீச்சர்ல, அங்கிள்ட்ட அவங்கள என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. ரூல்ஸை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. they will not like rules. நீங்க ஒன்று சொல்வீங்க அதுக்கு எதிரடையா செய்யணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ரிசன்ட்ஃபுல்னா எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு மனநிலையை அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம் நீங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா டெலிபரேட்லி அனாயிங் அதர்ஸ், மற்றவர்களை கோவப்படுத்தக்கூடிய ஒரு அவங்களுடைய எண்ணம். நீங்க வேணுட்டு நம்ம ஊர்ல சொல்லும் போது வம்படிப்பாங்க ரொம்ப அதிகமா, வேணுன்ட்டே ரொம்ப அவசியம் சண்டைக்கு கூப்பிடுவாங்க அவங்கள, யூ ஆர்கியூ. அவங்களும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதுவும் ஒரு சைன். ஆஃப்டன் பிளேமிங் அதர் பீப்புள் ஃபார் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு மற்றொரு நீதான் காரணம், உன்னால தான் ஆயிடுச்சு, பெற்றோரை பிளேம் பண்ணுவாங்க, மற்ற பிள்ளைங்களை பிளேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்க வந்து இட் கேன் பி a ப்ராப்ளம் ஆஃப் ODD இருக்க வாய்ப்பு உண்டு. அனதர் ஒன் இஸ் வெரி சிமிலர். இதெல்லாம் பிஹேவியரல் சம்பந்தப்பட்ட மென்டல் இல்னஸ். எமோஷனல் சம்பந்தப்பட்ட மென்டல் இல்னஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிஸ், எமோஷனல். இது வந்து பிஹேவியரல். அவங்களுடைய நடவடிக்கையில ஒரு சில மாற்றங்களை என்ன பண்ணலாம். கான்டாக்ட் டிசார்டர்ஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு ப்ரீவியஸ் ஒன். ஏற்கனவே மென்ஷன் பண்ண ODD-க்கும் CD-க்கும் ரொம்ப நிறைய சம்பந்தம் உண்டு. It's the same type of thing. I want to just quickly move on with the last two. Final one, attention deficit hyperactive disorder. ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு காரியம் வந்து this is a neuro development disorder. அவங்க வந்து அவங்களுடைய மென்டல் எபிலிட்டியில பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது. அதுக்கு வந்து பல காரணங்களை சொல்றாங்க, மென்ஷன் பண்ணல. பெற்றோர் வந்து ஆல்கஹாலா எடுக்கக்கூடியவர்களா இருக்கும்போது, குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருந்த குழந்தைக்கும், அப்புறம் வந்து இன்னொரு காரணம் சொல்லும் போது
ஏர்லி பர்த், குறை மாசத்துல பிறந்த குழந்தைகள், இவங்களுக்குலாம் வந்து இந்த அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது வந்து இட்ஸ் லாஸ்டிங் ஒன் அன்பார்ச்சுனேட்லி. யூனோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமா இருக்குது. ஒரு சில பிள்ளைகள் வந்து அவங்க அடல்ட் ஆனா கூட நான் இந்த அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் வந்து இருக்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப பெரிய முக்கியமான காரியம் வந்து யங் ஏஜ், பிஃபோர் 7 years, ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், 7 வயதுக்கு முன்பதாக எந்தெந்த பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்கிரீன்ல எக்ஸ்போஸ் ஆறாங்களோ அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டெபிசிட் இருக்குது வாய்ப்புன்னு சொல்றாங்க. Let me repeat what I said to you. Those children who've been exposed to screen very early age may develop attention deficit disorder. So யங் கப்பிள்ஸ், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதுன்னா நீங்க தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப சின்ன வயசுல டெலிவிஷன் கூட கார்ட்டூன்ஸ், இந்த டிவி போட்டுட்டு அந்த டிவி குழந்தை அப்படியே பார்த்துருக்கும் போது நினைச்சு சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்களா? இல்ல that is having a lasting impact on them. இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ரொம்ப பேசுவாங்க, பகல் கனவு காண்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. But you have to be very careful with attention deficit disorder. அவங்களால ஒரு புக்கை பார்த்து வாசிக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு அது மூவ்மெண்ட் ஆனதான் வாசிக்க முடியும். இப்போ வந்து நான் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறேன், ஸ்கிரீன்ல நிறைய மூவ் பண்ணிட்டே இருக்குது, என்னுடைய கவனம் எல்லாம் அப்படி இருக்குது. ஆனா சின்ன ஒரு புக் எடுத்து வாசிக்க அந்த கவனிக்க செலுத்த முடியாது. So you have to be very careful how much you expose your children to the screens. Last one, post traumatic disorder. இது என்னன்னா ஒரு சம்பவம் பிள்ளை வாழ்க்கை நடந்திருக்கும். அந்த சம்பவம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. வீட்டுல வந்து ரொம்ப அவசியம். நம்முடைய வீடு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா என்வாயர்மெண்ட் இருக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. பிள்ளைகள் அப்பா அம்மா இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு முன்பா கத்தி கூச்சல் எடுக்கக்கூடிய குடும்பங்களை வந்து அது வந்து பிள்ளைகளுடைய மனதை பாதிக்கிறது. யோசிக்கிறது நம்ம ரொம்ப டெண்டர் சில்ட்ரன். அந்த சில பிள்ளைகளுக்கு முன்பாக கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு கூச்சல் இட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து பெரிய பாதிப்பை பிள்ளைகள் மனதில் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை பெற்றோர் பிரிந்து போன பெற்றோர்கள், இல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தப்பட்ட சம்பவங்கள், தன் சின்ன வயசுல வந்து செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள் அவங்க வாழ்க்கை நடந்துச்சுன்னா அது லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் தி சில்ட்ரன். அது வந்து அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வர்றது காரணமா இருக்கும், டிப்ரெஷன் வர காரணமா இருக்கும், பிஹேவியர் வர்றதுக்கு காரணமா இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய மிக மிக கவனமா இருக்குது. நம்ம எப்பேற்பட்ட என்வாயர்மெண்ட்டை கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. வீட்டுல வந்து there should be peace, harmony, சமாதானம் இருக்கணும். பெற்றோர்கள் வந்து அவளுடைய பிஹேவியர்ஸ் நல்லா இருக்கணும். வீட்டுல வந்து கணவன் மனைவி, இல்ல மாமியார் மாமனார் மருமகள் சண்டைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பிள்ளைகள் வளர்ச்சி பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். பிள்ளைகள் நிமித்தமாக ஒரு சமாதானமான சூழ்நிலையை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. லாஸ்ட் ஸ்லைட் நான் முடிச்சிடறேன். நான் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ். சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் என்பது என்னன்னா, இள வயதிலே அந்த பிள்ளைகள் வந்து சம் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் அபியூஸ் கடந்து போயிருக்கிறாங்க. இட் கேன் பி எனிதிங். அவர்கள் தவறாக அவர்களை தொடர்றதோ, அவர்களை தவறாக பேசுறதோ, இல்ல தவறாக அவர்கிட்ட வந்து பழகுறதோ, இதெல்லாம் வந்து சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ். நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து நடக்கிறது இல்லைன்னு. நான் உங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லலாம், சம்பவங்கள், கதைகளை நடந்த சம்பவங்கள், யங் ஏஜ்ல எப்படி இதெல்லாம் நடந்திருக்கு பிள்ளைகள்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் என்னன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும் போது அவுட் ஆஃப் 150 people in the church, nearly 112 people went through sexual abuse when they were young. Some form of sexual abuse when they were young. நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை மனசுல. அது வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. Trusting is not merely by familiarity. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்க இதை நம்ம எப்படி யோசிப்போம்னா, இவர் என்னுடைய அங்கிள் பா, இவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு பா, இவருடைய அம்மாவுடைய ஃப்ரெண்ட் பா, இவங்க இல்ல. ட்ரஸ்ட் doesn't come because of familiarity. Trust comes as a result of behaviors. நான் யாரையுமே என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் அப்படியே சாதாரணமா நம்பிக்கை விட்டுற மாட்டேன். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்பதை முதல்ல எனக்கு தெரியணும். அவர் மாமா தானேப்பா, அவர் சித்தப்பா தானே, அவரு பெரியப்பா தானே, அவரு அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, இல்ல. நோ, ட்ரஸ்டிங் இஸ் நாட் மியர்லி பை ஃபெமிலியாரிட்டி. அது ஒரு ரூலா இருக்கணும் பெற்றோருக்கு. என்னுடைய பிள்ளைகளை யாரிடத்துல நான் வந்து பாதுகாக்க வைக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்து. ஏன்னா
அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது வந்து அவர்களுக்கு வாழ்நாள் முழுதும் அவரிடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, எப்படி தெரியும் that your child has gone through a sexual abuse? எப்படி உங்களுக்கு தெரியும்? பெற்றோருக்கு பல சைன்ஸ் இருக்குது. ஒன் சைன் வந்து அவருடைய பிஹேவியர் பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க பார்க்கலாம், சடனா பிள்ளைங்க வந்து அம்மாவும் அப்பா வந்து அவங்களை கட்டிப்பிடிச்சா கூட ஒதுக்குவாங்க. அப்படியே நோ, they will not come close to even to daddy and mother. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ அன்யூஷுவலா இருக்கும். தாய் வந்து அரவணைக்கும் போதோ தகப்பன் அரைக்கும் போது ஏன் பிள்ளை சில நேரத்தில் வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், ஒரு சில பிள்ளை ரொம்ப அடிக்கடிக்கு பாத்ரூம் போய் குளிப்பாங்க. unusual number of times they have bath because they feel they very unclean. அவங்க ரொம்ப அசிங்கமாயிட்டோம், நான் ரொம்ப அழுக்கு படைஞ்சிச்சு உடம்புல, எனக்கு நான் வந்து நான் கழுவுனா அது அடிக்கடி கழுவு சொல்லி சில பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அன்யூஷுவல் நம்பர். சில பிள்ளை வந்து 5-6 முறை பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க. நான் மூஞ்ச கழுவாங்க, குளிக்க பார்ப்பாங்க, அவங்களுடைய வாயெல்லாம் துடைக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து சைன்ஸ் that they've gone through some sexual abuse. இதெல்லாம் நம்ம ரொம்ப அவசியமா பார்க்க வேண்டியது. ரொம்ப தனிவே ரொம்ப ட்ரீம் பண்ணிச்சிருப்பாங்க. அவங்க they will get very anxious about relationship. அவங்களுக்கு வந்து ஆண்களை பிடிக்காது, ஒரு சிலருக்கு ஒரு சில பெண்களை பிடிக்காது, அவங்களுக்கு பயப்படுவாங்க, ஆணை கண்டா பயப்படுவாங்க, பெண்களை கண்டா. that means something has gone through in their life. எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க? how to protect? be vigilant. ரொம்ப ஜாக்கிரதையா உள்ளதா இருக்கிறது. you don't trust anybody. சாதாரணமா நம்பிடக்கூடாது யாருமே. நம்ம தீர ஆராய்ந்து முழுமையாக நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண பாதுகாப்பா இருப்பாங்கன்னு யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக உள்ளது. பல காரியங்கள் நம்ம பேசலாம். I just gave an outline. ஒருவேளை ஏதாவது கேள்வி இருந்தா என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம். நான் நேரத்தை கூடுதல் கடந்து போயிட்டு நினைக்கிறேன். பாஸ்டர் எட்வின், I will hand over the time back to you. Thank you பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மன ரீதியான பாதிப்புகள் எவ்வாறு ஒரு குழந்தைய வளர்ச்சி பாதிக்கிறது, இயல்பு நிலையில இருக்க வேண்டிய குழந்தைகள் இந்த ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் உண்மையிலே ஒன்றும் செய்ய முடியாம கடைசியாக அவர்கள் தப்பான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தப்பான முடிவு. அதனால மலேசியாவோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தாக்கா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. அவங்க வந்து ஸ்டில் யங்ஸ்டர்ஸ் கேட்டகரின்னு சொல்லலாம். ஸோ பல ரீதியாக இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பாதிப்புக்குள்ளாக ஆகுறாங்க. அது என்னன்னு சொன்னாக்கா லோ இன்கம் ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்புறம் கேங்ஸ்டரிசம் இங்கே, அடுத்தது இன்னொன்று வந்து தப்பான ஒரு பழக்க வழக்கம், ஈடுபாடு அல்லது நண்பர்கள் தப்பான சகவாசம். அடுத்ததாக ஒரு காலில் அதில் என்னன்னு சொன்னாக்கா அது சில காரியம் தான், அது சில தான், ரொம்ப அதிகமான சதவீதம் கிடையாது. லவ் ஃபெயிலியரு அந்த மாதிரி. அப்புறம் அடுத்ததாக படிப்பில் அவர்களுக்கு தோல்வி விட்டுறதுனால. ஸோ அதனால் இந்த காரியத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஜெபத்தில் அதிகமாகவே நாம் தாங்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வேலையில் நாம் யாவரும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக அன்றாட நாட்களிலும் அவர்களுக்காக நாம் ஜெபம் ஏறெடுப்போம். இந்த வேலையில் நாம் யாவரும் கூட ஒரு விசை தலை தாழ்த்தி கண்கள் முடிந்தால் நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்கள் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்கும்படிக்கு தாழ்மடி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர். பாஸ்டர் அபி, நம்ம க்ளோசிங் ப்ரேயர்னா பெனடிக்ஷன் எடுத்துறேன். பாஸ்டர், can you unmute yourself? Okay, I can unmute now. ஜெபம். எங்கள் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய வேதாகமத்திலே எங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமை கொண்டு நீர் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பொக்கிஷமாக எங்களுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். இந்த கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் தேவ பக்தியிலும் உம்மேல் விசுவாசத்தை நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நல்ல பெற்றோர் இருக்கத்தக்கதாக நல்ல ஒரு தெளிந்த சிந்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகளை கர்த்தர் கிருபையாக நீர் மன்னிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பரலோகத்தின் ஞானத்தை தாரும் கர்த்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஏதாயிலும் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி நாங்கள் ஜெபத்தோடு அதை கூர்ந்து அதை நாங்கள் பார்க்கவும்
அவர்களுக்கு நல்ல மாதிரியாக நாங்கள் இருக்கவும், அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக நல்ல அறிவை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் நினைவு கூறுவோம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கரத்தை கொண்டு அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உண்மையில் அவர்கள் நம்பிக்கையா இருந்து உண்மையான ஒரு வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையிலே சரீர வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ஆவிக்குறி வளர்ச்சியும் அவர்கள் பார்க்கத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். இப்பேற்பட்ட நல்ல கூட்டங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டங்களை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தேவன் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தைரியத்தோடும் அவர்கள் இந்த மாதிரி சப்ஜெக்டை பேசத்தக்கதாக நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்க அந்த விசேஷ ஞானத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபினாலே எங்களை முடிசூட்டிடலாம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யுன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவர்களுக்கு என்னுடைய குழுவின் சார்பாகவும் திருச்சபை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வேளையிலே நாம் அறிவிப்பு கடந்து போகலாம். அறிவிப்பு பிரதர் எட்வர்ட் அவர்கள் திரும்பி வந்திருக்கிறாரு. நன்றி பிரதர் எட்வர்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட் இது. வந்து பாஸ்டர் எபி அவர் பேசும்போது இங்கே நம்ம இங்கிலாந்துல இருக்கிறார். ரொம்ப இந்த ஊழியத்தை ரொம்ப வல்லமையா செஞ்சுட்டு இருக்கிற போதகர். எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் அவர். அவர் எங்க கூட சேர்ந்து படிச்சவர் காலேஜ்ல. ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். அழகா இந்த சத்தியத்தை வந்து சில காரியங்கள் வந்து நம்ம பேச முடியாது, அதை வந்து பேச மாட்டேன்றோம். அது நமக்கு அறியாமை, நமக்கு தெரியாதனால சில காரியம் நம்ம வந்து ஓப்பனா பேசுறது இல்லை. அதனால நிறைய விளைவுகள் வருது அப்படின்றத ரொம்ப அழகா பட்டும் படாமலும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு. சில சப்ஜெக்ட் நம்ம பேசுறது இல்லை. ரொம்ப வெளிநாட்டுல பிள்ளைங்களை வளர்க்கறது ரொம்ப பயமா இருக்கு. வெளிநாட்டுல மாத்திரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டிலேயே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லயுமே இந்தியாலையுமே நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறது ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா சில காரியங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பின்னாடிதான் அதுக்குள்ள அதோட விளைவுகள் வந்து பிள்ளைங்கள் மூலம் நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப கஷ்டமானது. பிள்ளைங்க வச்சிருக்கிறதுக்கு பயமா இருக்கு. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என் பையன் வச்சிருக்கிறேன், நான் ஒரு பையன் வச்சிருக்கிறேன். அந்த பையனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிற காலம் வந்துருச்சு. இப்போ அப்படி ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு பயமான சூழ்நிலை. எல்லாருமே பிள்ளைங்க வச்சிருக்கிறோம் நம்ம. அதனால பிள்ளைங்களை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா பயமான ஒரு காரியமா இருக்கு வெளிநாட்டுல. அதனால நம்ம என்னன்னாக்க பிள்ளைங்களுக்காண்டி நம்ம ஜெபிச்சுக்கணும். இந்த காரியங்களை அழகா பட்டும் படாமல் அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட அவர் இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அவர் வந்து இந்த டாபிக் அழகா நமக்கு இந்த சில்ட்ரன்ஸ்குள்ளது. ஏன்னா அவர் வந்து அங்க சர்க்கிள் லீடரா இருக்கிறார். இங்க யூகேல வந்து ஒரு ஏரியால ஃபுல்லா ஏரியா லீடர் அவர். நல்ல நிறைய சர்ச்சுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து அழகா சொல்லி கொடுக்குறவர். அதனால என்னன்னாக்கா அவரை நம்ம இன்னும் அதிகமா யூஸ் பண்ணிக்குவோம். இந்த டாபிக் இன்னும் முடிகிற மாதிரி இல்லை நமக்கு. இந்த வாரம் போயும் அதுக்கு இடையில சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வருது. இந்த வர வாரத்துக்கு அடுத்த இந்த 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும். அது முடிஞ்ச உடனே மறுபடியும் இது நம்ம கண்ணி பண்ணுவோம். 2-3 நாள் இது கண்ணி பண்ணுவோம். ஏன்னா இது அவருக்கு ஏற்கனவே பாஸ்டர் சொன்னார். ஐ திங்க் வருவார்னு நினைக்கிறேன் நம்ம கூப்பிட்டா. அதனால அவர் ஐ திங்க் வருவார். ஏன்னா இந்த கோவிட் சம்பந்தப்பட்டமான டைம்ல பிள்ளைங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு ஒரு அழகா அந்த பிரசங்கம் நமக்கு இந்த பிரசன்டேஷன் கொடுக்கும்போது சொன்னார். அதனால அதையும் சேர்த்து